திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறி. ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை அற்புதமாக அதனுடைய அருளும் பொருளுமாக நமக்கெல்லாம் வழங்கி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதத்தையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரன் மகன் மற்போரு தீரல் புய மதையானை மத்தல வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்து நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். திருவருள் கருணையினாலே அம்மையார் அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. வருகிறேன் என்று சொன்னார்கள். சற்று வருவதற்கு தாமதமாகி அடியார் பெருமக்கள் பொறுத்தருளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாயம். திருச்சிற்றம்பலம். நம்ம சேனலை விட்டுட்டு அம்மா இன்னொரு சேனலுக்கு போயிட்டு வகுப்பு இல்லையான்னு என்ன கேட்குறாங்க. சிவபெருமான் வந்துட்டாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாய். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மணிவாச பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் இன்னைக்கு திருவாசத்துல திரு அண்ட பகுதியில போன தடவை 140 வரைக்கும் விட்டோம். நம்ம அதுல இருந்து நம்ம பார்ப்போம். குருவை வணங்கிட்டு ஆரம்பிச்சுக்கலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே
புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி. நம்ம போன தடவை பார்த்தோம், ஒலிக்கும், அதாவது பண்டே பயில் தரும் இன்றே பயில் தரும் ஒலிக்கும் சோரனை கண்டனும். திருடன் அப்படி ஒரு கல்வன் என்ன பண்ணுவான், பொருள்களை திருடிட்டு ஒளிஞ்சுக்குவான். இவர் மனதை திருடன் அவர். அதான் ஒலிக்கும் சோரனை கண்டோங்கிறார். ஆர்மின் ஆர்மின் நான்மலர் பிணையலில் தாழ்தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்பின் விடமின் பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்துங்கிறார். ஆர்மின் விடயம் அது வரைக்கும் உள்ள சொற்களை நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா இறை அனுபவம் முழுதும் நிறைந்தப்ப அவர் தண்ணியிலேயே மறந்து ஆனந்த மிகுதினால சொல்லியிருக்கார். எல்லா நிலைகள்லையும் உள்ளவங்களுக்கு கல்வன் என்ன பண்ணுவான், கண்ணுக்கு தட்டுப்படாம ஒளிஞ்சுக்குவான். ஆனா இங்க இருக்க கல்வன் என்ன பண்ணா, கண்ணதே அகப்பட்டுட்டானா. அதனால அவர் மனசுல குழந்தைங்களை திருட்டு பயன்னு சந்தோஷத்துல சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்க இறைவனை சந்தோஷத்துல சொல்றாரு. கண்ணெதிரே வந்த அகப்பட்டவன. அதனால என்ன சொல்றாரு, அவன் வந்துட்டான், அவனை விட்டுறாதீங்கிறார். ஆண்மின் ஆண்மின் நால்மலர் பிணையலில், அந்த சந்தோஷத்துல என்ன சொல்றாரு, மலர் மாலையில் கொண்டு அவன் காடுகளை கட்டுங்கிறார். எங்கேயும் ஓடிடாம சுத்தி நின்னு பாதுகாப்பா நின்னுக்குங்க, அவன் நழுவிட்டா நழுவாம புடிச்சுக்குங்க அப்படிங்கிறார். இப்படி தொடர்ந்து சொன்னவர் என்ன சொல்றார், தாள்களை, அதாவது கால்களை மலர்களால கட்டினவங்களும் சுத்தி நின்னவங்களையும் அவங்க நம்ம அவனை புடிச்சிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கல அவர் மறைஞ்சிட்டாராம். பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும், நாங்க புடிச்சிட்டோன்னு நினைக்கையில இவன் மாயமா மறைஞ்சு போயிடுறான். கல்வன் இல்லையா, கண் முன்னாடி இருப்பாரா. அதை அடுத்து சொல்றார், தன்னேர் இல்லோன் தானே ஆன தம்மை எந்நேர் அணையோர் கேட்க வந்து இயம்பி அரைகூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாற வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடைக்களிறு ஏற்றா தடை பெரு மதத்தின் ஆற்றேனாக அவையும் சுவை திரு கொள்தேன் கொண்டு செய்தனர். தண்ணீர் இல்லோன் தானே ஆன தன்மை எண்ணீர் அணையான் கேட்க வந்து ஐயம். தமக்கு ஒப்புவமை இல்லாதவன் இறைவன். அப்படி ஒப்புமை இல்லாதவன் என்ன பண்றான், பலரும் கேட்கிற மாதிரி எனக்கு சொன்னாருங்கிற. என்ன சொன்னாரு, நானும் உன்னால இது வரைக்கும் நீ பார்த்த என் கூட வந்த அடியார் கூட்டங்களும் நீ நினைக்கிற மாதிரி மானிடர் கூட்டம் இல்ல. பலருக்கு முன்னாடி நின்னவனு நான் தான், ஒழிஞ்சு கொண்டவனு நான் தான். இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கும் உன்கிட்ட பேசவும் வந்தேங்கிற மாதிரி இவருக்கு தெரியுதான். இறைவனே சொல்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் சொல்றாரு, தானே யான தன்மை எம்பிங்கிறார். அரைகூவி ஆட்கொண்டு அருள். அரைகூவிலிருந்து அந்த ஆட்கொண்டி அருளல் வரைக்கும் உள்ள அந்த திருப்பெருந்துறையில நடந்த நிகழ்ச்சியை சொல்றாரு. குருவாக வந்தவர் அந்தனர் குளத்துல வர்றார். அரைகோவி ஆட்கொண்டருளிங்கிறார்ல, ஒரே வினாடியில பார்த்த உடனே அவரை ஆட்கொண்டாரு. எப்போ அவர் கூப்பிட்டாரு, முன்பின்ன பார்க்காத ஒருத்தர் ஒரு கூட்டத்தையும் அங்க இருக்கிற ஒரு மரத்தடியில ஒரு குரு உட்கார்ந்து இருக்கத பாக்குறார். இது இவர் சிவபக்தர், இயல்புலையே அவர் சிவபக்தர். அந்த வரகுணர் ஆட்சியில கூட்டங்களை அங்கங்கே பாக்குறது ரொம்ப சாதாரண நிகழ்ச்சி தான். அதனால இங்க எங்கேயாவது சத்சங்கம் நடக்கும்னு அப்படி பார்த்துட்டு அவரு அப்படி போறவங்க தான். ஆனா இவர் போய்கிட்டு இருக்கும்போது தம் பயணத்தை அவரை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, தொடர முடியலையா. சொல்லுவாங்கல்ல, என்னமோ தெரியல அவங்கள பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அவருக்கு மனசுல ஏதோ ஒரு குரல் அவரை கூப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலிங், வாத உடனே இங்க வான்னு கூப்பிடுற மாதிரி அவருக்கு தோணி இருக்கும் போல. அதனால சொல்லுவாங்கல்ல, அவருக்கு அதுக்கப்புறம் அவரை பார்த்த உடனே இவரோட பயணத்தை தொடர முடியலையா. எதிர்த்தாப்புல இருக்க குரு கூப்பிடுற மாதிரி இவருக்கு தோணுது, வாய் விட்டு கூப்பிடல, ஆனா அவரை கூப்பிடுற மாதிரி இவருக்கு தோணுது. அதனால சொல்றாரு, அமைச்சர் கோலத்துல இருந்த தன்னை துறவிகளுக்கு இருந்த நடுவர் அரைகூவி ஆட்கொண்டாருன்னு சொல்லாம சொல்றாரு. அதனால என்ன சொல்றாரு, அரைகூவி ஆட்கொண்டு அருளிங்கிறார்.
மறையோர் கோலம் காட்டி அரை கூவி ஆட்கொண்டு அருளி எந்நேரணைய கேட்கவையும் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அங்க நடந்த நிகழ்ச்சி அப்படியே சொல்ற மாதிரி நமக்கு இருக்கும். உலையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறி வீழ்ந்து புரண்டு அலறிங்கிறார். புரியாத அன்பு காரணமாக இந்த சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, அப்படியே அவருடைய எலும்புகள்ல இருக்க ஒவ்வொரு துவாரங்கள் வெளியே வருதான், பொங்குதான், அப்படியே உருகி போயிட்டாராம். கடல் அலை எப்படி ஆர்ப்பரித்த அலையோட இருக்குமோ அது போல இவரோட சந்தோஷம் தாங்க முடியாம இருக்கா. தலை தடுமாற வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நம்ம நாட்டவர் மருளவும் கேட்டவர் அப்படி பித்த பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். சொல்ல ஒண்ணாத நிகழ்வு, இவரால தாங்க முடியல, சொல்ல முடியல. அப்படியே சொல்லுவாங்களே, அந்த ஆனந்தத்துல மூழ்கி போயிட்டார். நான் பாக்குறவங்க எல்லாம் என்னாச்சு இவன் இப்படி இருக்கானேங்கிற மாதிரி சொல்றாங்க. காளை மாடெல்லாம் எப்படி இந்த யானை எல்லாம் பிளிரும்ல ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருந்த அது மாதிரி இவரோட நடவடிக்கைகள் இருக்கு. திடீர்னு ஏதோ மதம் கொண்ட மாதிரி நடந்துக்கிறார். ஆற்றேனாக அவையும் சுவை தரு கோல்தேன் கொண்டு செய்தனன்கிறார். இப்படி இன்ப வெள்ளம் தாங்காம அவரை அரற்றி புலம்புறார். உடல்ல இருக்க உறுப்புகள் மட்டும் இல்ல, மனமும் இனிய தேன்ல செஞ்ச மாதிரி அடிச்ச அத்தனை உறுப்புகளும் சுவையா இருக்கிற மாதிரி எம்பெருமான் என்னை செய்தனன்கிறார். எம்பெருமானோட அருளால் இவர் அவயங்கள் அத்தனை என்பதோறும் புகுந்து ஆட்கொண்டான்கிற. ஏற்றார் மூதூர் எழில்நகை எரியின் வீழ்வித்து ஆங்கு அன்று அருள் பெறும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வாழாமை ஒடுக்கினன் தடங்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன்கிறார். இறைவன்ட்ட சொல்லுவாங்கல்ல, போரை ஏத்திட்டு வந்தவங்கள்ட்ட என்ன செஞ்சாரு, அந்த முப்புறத்து அரக்கர்களை அப்படியே புன்னகையாலே எரிச்சிட்டார். அதே மாதிரி அங்க கூடியிருந்த அடியோர்களோட இவர் உட்கார்ந்து இருக்காரு. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இவர் போகல. எல்லாரும் ஜோதியில கலந்துட்டாங்க, ஒருவர் கூட தப்பலையா, எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னைய பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் கையில இருக்க நெல்லிக்கனி மாதிரிங்கிறார். நெல்லிக்கனினா என்ன அப்படின்னா, திருப்பெருந்தருள்ள அந்த அருள் செய்த நினைவுல மானிட உருவுல வந்தாருல, அவரை பார்த்தோன்னே அவர் இறைவன் இவர் சொன்னார்ல, இதே அண்ட பகுதியில 58வது வரையில சொல்லியிருப்பாரு, சிவன் என யானும் தேறினன் காண்கிறார். அப்ப எம்பெருமானி இவர் தெளிஞ்சிட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த மானிட உடம்புல உள்ள இருந்த பெருமான அவரை கண்டுகிட்டாருங்கிற தெளிவாகுதுல நமக்கு. அப்ப உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான். அவருடைய புறத்தோற்றம் போக உள்ளே உள்ள, அதாவது நம்ம நெல்லிக்காயை கையில வச்சு பார்த்தோம்னா அதுல இருக்க நரம்புகள்லாம் தெரியும். அது மாதிரி மானிட உருவா வந்த அந்த குருவா இருந்த எம்பெருமான மணிவாசர் அறிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் உள்ளங்க கையில் நெல்லிக்கனி ஆயினன்கிறார். இந்த நிலவொலியில எம்பெருமானுடைய அந்த சேவடியில இருந்து அந்த எம்பெருமான் அந்த திருவடியை பூமியில வச்சு பதிக்கிறார். அந்த எம்பெருமானின் தீண்டப்பட்ட சேவடியிலிருந்து குருவோட திருமுடி வரைக்கும் அவரால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. அடிமுடி காணாம பிரம்மா விஷ்ணு கவலைப்பட்டாங்க, அவங்களால காண முடியல. ஆனா இவருக்கு எளிதா தெரியுது. அவருடைய பார்வை கோணம் அடிமுடி முழுவதையும் தன்னுள்ள அடக்கி இருக்கிறதுனாலதான் அவரால் சிவன்னு தேர முடிஞ்சது. அதாவது என்ன சொன்னோம்னா, இப்ப நெல்லிக்கனியை சாப்பிட்டவங்க தண்ணி குடிச்சவங்க என்ன செய்யும், இனிப்பு சுவை கிடைக்கும். அது மாதிரி இறைவன் பிறவி துன்பத்தை நீக்குவதோடு பேரின்பத்தை தருவான்னு இந்த நெல்லிக்கனி மேல அருமையா சொல்றார். சொல்லுவது அறியேன் வாழி முறையோ தரியேன் ஆயேன் தானேனை செய்தது தெரியேன் ஆவா செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் முல்லகில்லைங்கிறார். அந்த முன்னாடி கிடைத்த அந்த பேரானந்த அனுபவத்தை இங்க ரொம்ப அருமையா விளக்கி சொல்றார். அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு வெளியிட தெரியலேங்கிறார். திகைச்சு போனேங்கிறார், என்னால தாங்க முடியலேங்கிறார். அந்த அனுபவத்தை சொல்றாரு. விழுங்கியும் மாறேன், என்னால முழுங்கவும் முடியலைங்கிறார். விழுங்கியும் ஒல்லுகில்லை, என்னால இந்த அனுபவத்தை தாங்கிக்க முடியல. இந்த அனுபவத்தை முழுவதுமாக என்னால விழுங்கவும் முடியாமல் விடவும் முடியாமல் தத்தளிக்கிறேங்கிறார். பசியோட வந்தவனுக்கு உணவு கொடுத்தா வேக வேகமா சாப்பிடுவோம். ஒரு குறிப்பிட்டதெல்லாம் முழுங்க முடியாம அப்படியே தடுமாறும். அது மாதிரி எம்பெருமான் கொடுத்த அந்த அளவிற்ற அன்பு, அந்த இன்பு ஆறு அவரால் தாங்க முடியல.
அமைச்சரா வந்து என்னை இப்படி மாற்றினாருன்னு அறியவே முடியலையா? நாயேன் அதெல்லாம் சொல்றாரு. தரியே நாயேன் தானேனே செய்தது. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியுமா? எனக்கே என்னைய பத்தி தெரியும். நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எம்பெருமான் என்னை ஆட்கொண்டாருங்கிறார். அதனாலதான் தரியே நாயேன் தான் என்னை செய்தது தெரியேன் செத்தேன்கிறார். இந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு என்கிட்ட எந்த தகுதி இல்லாதவங்கிறார். அறிவு வேலை செய்யும் போது எந்த ஒரு நிகழ்ச்சியும் கோர்வையா எடுத்து சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷத்துல திக்குமுக்காடி போகும்போது வார்த்தைகள் குளறி போகும். அளவு கடந்த ஆனந்தத்துல பேச்சு வராது. அததான் சொல்றாரு. அது அறிவு அளவுல மட்டும் இல்லாம மனசோட ஆழ் மனதோட உணர்வு நிலையை தொட்டுரும். அப்ப நம்மளால முழுசா எதையும் எடுத்து சொல்ல முடியாது. அததான் இந்த இடத்துல சொல்லுக்கே வேந்தரா இருக்கக்கூடிய மணிவாசகர்களால் கூட இதை சொல்ல முடியலையா? தன்னோட அனுபவத்தை சொல்ல முடியாத தன்னுடைய ஆற்றமைய காரணமா சொல்றாரு. தெரியேன் செத்தேன்கிறார். என்னால சொல்ல முடியலையே. ஐயோ! இந்த இன்பத்துல செத்து போயிடலாமா போல இருக்கு. அவ்வளவு அப்படிங்கிறாங்கல்ல. அதே மாதிரி இந்த வார்த்தையை இங்க சொல்றாரு. செழுந்தன் பார்க்கடல் திரை புறவித்து உவாக்கடல் நல்லுநீர் உள்ளகம் ததும்ப வாக்கு இறந்த அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன்கிறார். செழுந்தன் பார்க்கடல் திரை புறவித்து உவாக்கடல்னா அந்த பௌர்ணமி நாள்ல அந்த கடல் என்ன பண்ணும்? ஆக்ரோஷமா இருக்கும். அலைகள் அதிகமா ஆர்ப்பரித்து பொங்கும். அது மாதிரி தன்னோட இறை அனுபவம் அப்படி அந்த பொங்குச்சு. கடல் போல பொங்குச்சுங்கிற. பொங்கி வழிஞ்சது எப்படி? இந்த உடம்புல இருக்க அந்த ரோமக்கார்கள் பூரா பரவுச்சுங்கிறார். பௌர்ணமி நாள்ல கடல் பெருகிறது எவ்வளவு ஓமையா காட்டியிருக்காரு பாருங்க. எப்பவுமே அது அலையோட இருக்கக்கூடிய கடல் தான். ஆனா அந்த பௌர்ணமி நாள்ல எப்பவும் காணாத வகையில அதிகமான அந்த அலைகளோட இருக்கு இந்த கண்கூடு. மணிவாசரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அனுபவங்கள் மனசுல நிரம்பி இருந்தாலும் பெரும் பக்தனான வருணனுக்கு அமைச்சரா இருந்ததுனாலையும் என்ன பண்ணிருப்பாரு? தினம் போய் சொக்கநாதர் வணங்கி இருப்பார்ல. ஆனா அப்ப இறை அன்பு மனசுல இருந்துதானே இருக்கும். அது எல்லாருக்கும் இயல்பு தானே. சாதாரணமா இருக்கும்போது கடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எப்பவும் இறைய வணங்கக்கூடியவரா தானே இருந்தாரு இந்த அமைச்சர். அததான் இங்க எப்படி சொல்றாரு பாருங்க. எங்கேயோ இருக்கிற அந்த சந்திரன் வானத்துல இருக்க கீழே இருக்கக்கூடிய கடல் நீரை ஈர்த்து பெருக்கமடை செய்யறது மாதிரி இறைவன் அந்த எப்படி சந்திரன் பௌர்ணமி தினத்துல அந்த கடலை ஆட்கொள்ளுதோ அது மாதிரி திருப்பெருந்துறையில வந்த குருநாதர் எல்லை மீறி பெருக செய்து அந்த அந்த அன்புல அப்படியே அந்த இறை அன்புல அவரை மூழ்கு மாதிரி செஞ்சுட்டாராம். அமைதியா இருந்த அந்த அன்பை அதிகமாக்கி பொங்க செய்து அதுல அப்படியே மூழ்கு மாதிரி செஞ்சுட்டாராம். பொங்கி எழக்கூடிய கடல் நீர் என்ன செய்யும்? பல இடங்கள்ல போய் ஆக்கிரமிக்கும். வெளியில வருது இல்ல, சுனாமில எப்படி வெளியில வந்தது அது மாதிரி திருப்பெருந்துறையில அந்த பொங்கி எழுந்த இறை அனுபவம் மனம்ங்கிற இயல்பான இடத்தை விட்டு உடல் முழுவதும் தன்னுடைய அந்த ரோமக்கால்கள் பூரா பரவுச்சுங்கிறார். மயிர்கால் தோறும் வெளிப்பட்டுச்சுங்கிறார். அப்படி அந்த பன்மடங்கு மேற்பட்ட இறை அனுபவத்தை இப்படித்தான் அவரால் இருந்ததுன்னு அவரால் சொல்ல முடியலாம். வாக்கு இறந்த அமுதம்ங்கிறார். இதை வெளிப்படுத்த என்னால முடியலையேன்னு சொல்றாரு. அந்த அமுதத்தை என்னால சொல்ல முடியலைங்கிறார். கொடியோன் ஊந்தலை குரம்பை தோறும் நாய் உடல் அகத்தே குரம்பை கொண்டு இந்தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் என்பு துளை தோறும் ஏற்றினங்கிறார். நாய் போன்ற கடையன், நாய் உடல் அகத்தேங்கிறார். நாய் போன்ற கடையவன், அதாவது ஊந்தலை குரம்பைங்கிறார். என்னுடைய சதைப்பற்று மிகுந்த அந்த உடலை இன்பத்தேனை பாய்ச்சி நிரப்புவக்கூடிய ஒரு பாத்திரமா ஆக்கிட்டாருங்கிறார். புன்புலால் யாக்கைன்னு இந்த உடம்பு அழுக்கு, நாற்றம், துன்பம் அத்தனையும் நிறைந்தது. உடலே துன்பம்தான். அவையார் சொல்லுவார்ல, ஒரு நாளைக்கு ஒளி என்றாய் ஒளியாய், இரு நாளைக்கு ஏழென்றாய் ஏழாய், சதா இடம்பை கூறு வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. ஒரு நேரம் சாப்பிட முடியல, 2 நேரம் சாப்பிட, 3ஆவது நேரம் தன்னால பசிக்கும்ல, களைச்சு போவோம்ல. அப்ப இந்த உடல் துன்பத்தை தரக்கூடியது, பிறவியே துன்பத்தை தரக்கூடியது. அதுதான் சொல்றாரு. அதுலயும் தான் நாய் போல கடையவனா இருக்காரு, நாயினும் கீழாக இருக்கிறேங்கிறார். அந்த அப்படியே கடையனாகி இருக்கக்கூடிய என்னுடைய இந்த சதைப்பற்று மிகுந்த இந்த உடல்ல இன்ப அனுபவத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு பாத்திரமா தன்னை ஆக்கி கொண்டாருங்கிறார்.
அற்புதம்னு சொல்லக்கூடிய அந்த இன்ப அனுபவத்தை உடல் முழுவதும் நிறைச்சதோட இல்லாம, உடம்புல ஒரு பகுதி விடாம அந்த உடல் முழுவதும் அந்த இன்ப தாரைகள் பரவிச்சுங்கிறார். அந்த நிரம்பியன்னு சொல்ல அந்த ஏற்றினன்னு சொல்ல எப்படி பாருங்க, நிரம்புவதற்கும் குருநாதர்கிட்ட இருந்து புறப்பட்ட அந்த தெய்வீக அலைகள் தான் காரணமே தவிர குருநாதர் நேரடியா அதை செய்யல. அதத்தான் மணிவாசர் ரொம்ப ஈடுபாட்டோட அடிமேல் அடி வைத்து குருநாதர்கிட்ட போறாரு. அவர் முன்னாடி சென்று நிக்கிற வினாடிதான் அந்த அனுபவம் நிறைஞ்சிருந்தது. ஒரு கண நேரத்துல நடந்து முடிந்த நிகழ்ச்சி. புன்மருவலோடு அவர் வரவேற்கிறார். தன் திருக்கையால வருடுறார். என்ன வியப்பு! அவர் கையில வருடின உடனே அந்த எலும்பு துளைகள் பூரா ஏதோ அவரு ஒரு தெய்வீக அனுபவம் வரத உணர்றார். அந்த உணர்வு அந்த வினாடி வரைக்கும் அந்த வாத உணர் தெரிஞ்சதே இல்லை. என்னென்ன ஆதாயம் தொடங்குறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் நிரம்பி இருந்த அமுத தாரைகள் இப்ப எலும்பு துளைகள் வரைக்கும் ஏற்றப்பட்டதை உணர்றாரு. முதல்ல உடம்பு முழுவதும் இருந்தது. இப்ப அமுத தாரைகள்ல அந்த ஒரு இடம் பாக்கி இல்லாம ஏத்திட்டாங்கிறார். அது ஸ்பரிசம் பட்ட உடனே அப்படி அவருக்கு அந்த உணர்வை அழகா விவரிச்சு சொல்றார். உருகுவது உள்ளம் கொண்டு ஒரு உருச்செய்தாங்கு எனக்கு அல்லூறு ஆக்க எமத்தன்ங்கிறார்ல. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அந்த கரங்கள் நாங்களே உருகிற இயல்பு மனதுக்கு மட்டும்தான் இருக்கு. மனதிற்கும் சித்தத்துக்கும் இருக்கு இந்த உருகிற இயல்பு. மனதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உருகும், அப்புறம் அதுக்கப்புறம் அது அப்படியே நிலை பெற்று இருக்காது. நிலை பெறவும் ஆழமான உருக்கும் மனதின் அடித்தளத்தில் இருக்க சித்தத்துல மட்டும்தான் இருக்கு. மனசு அடி நிலையில உள்ளதும் அதோட தொடர்புடையமா இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை தான் இங்க மணிவாசர் சொல்றார். ஆழ்மன இன்பம். சித்தங்கிறது ஆழ்மனம். அடுத்து ஆக்கை அமைத்தனன் மணிவாசர் சொல்றாருல்ல. அமைத்தல்னா ஏற்கனவே உள்ள பொருளை கொண்டு புதிய வடிவோட உன்னை செய்யறதுதான். மூங்கிலையும் கீற்றிலையும் கொண்டாந்து அதை பந்தல் அமைக்கிற மாதிரி. அதனாலதான் ஆக்கினன்கிறார். அல்லூர் ஆக்கினார், ஆக்கை அமைத்தனன்கிறார். இந்த உடம்பு பழைய தன்மையை இழந்து புதிய தன்மையை பெற்றுதான். கண்களுக்கு புலனாகாம உடம்புல எங்கேயோ ஒரு மூளையில ஏதோ ஒரு அவருக்கு இன்பம், இந்த அருள் இன்பம் உடம்புல வந்துருச்சு. கண்களுக்கு குருநாதர் அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த உள்ளத்தை எடுத்து அதுல தேனை நிரப்பிட்டாராம். அதோட மட்டும் இல்லையா, அந்த உள்ளத்திலே அவர் தாங்கி உடம்புல தாங்கி நிற்கும் எலும்புகள்ல பூரா அந்த அமுத தாரைகள்ல ஏற்றிட்டார். அதனால உருகும் உள்ளத்தின் இயல்பை உடல் முழுவதும் பெற்று உடம்பு உருக ஆரம்பிச்சிச்சு. என்பதோறும் அப்படிங்கிறாருல. எம்பெருமான் என்ன செய்யறாரு, அந்த பழைய உடம்பை எடுத்து சில மாற்றங்கள் செஞ்சு முழுவதும் உருகக்கூடிய உடம்பா மாத்திட்டாராம். அந்த கருத்தை தெளிவிக்கிறதுக்காக தான் ஆக்கை அமைத்தனன் உள்ளம் கொண்டு ஒரு செய்தாங்கு எனக்கு அல்லூறு ஆக்கை அமைத்தனன்கிற வார்த்தையில சொல்றாரு. உடம்பு, எலும்பு, தோல், தசை இதெல்லாம் உருகும் இயல்பை பெறாத உறுப்பு. இந்த உறுப்புகள் கூட உள்ள அந்த அந்த இறைவன் தன்மையை பெற்றவனு உடல் முழுவதும் அன்பு வடிவாக, அன்பு பிளம்பாக இதுக்கு முன்னு காணப்படாத உருக்கம்ங்கிறார். குருநாதர் எதிர்த்தாப்புல இருக்கும்போது ஏற்பட்ட அனுபவத்தை இவ்வளவு அருமையா மணிவாசர் சொல்லியிருக்கார். உள்ளூர் ஆக்கை அமைத்தனன் ஒள்ளிய கண்ணல் கனிதேர் களிர் என கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வாழ்ந்தேன் கழக்க அருளோடு பர அமுது ஆக்கினன் பிரமன் மாலரியா பெற்றியோனேங்கிற. கடித்து சுவைத்து உண்ண வேண்டிய ஒரு கரும்பை எளிதா உண்ணுகிற பழத்தைய ஒரு சேர அந்த யானை கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? அவளோடு சாப்பிடும்ல. அது மாதிரி என்னை ஆக்கிட்டாருங்கிறார். உடர்ந்த அடியார்கள்லாம் அவரோட போயிட்டாங்க. அவரோட இருந்த என்ன ஒரு கடைசி மாணாக்கரை நினைச்சு நீங்கே விட்டுட்டு போயிட்டீங்களேங்கிற. இறைவன் தேன் போன்றதாகிய தனது கருணையை கொடுத்தாலும் கடையவனாக இருந்த என் மூலம் அந்த கருணையை வெளிப்படுத்திட்டு அந்த கருணைய திருவாசகம் என் மூலம் வெளிப்படுத்துறதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டானோன்னு அவர் நினைக்கிறார்.
அத உணர்ந்து என்ன சொல்றாரு, அப்படி விட்டுட்டு போனவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் நான்முகனும் திருமாலும் காணாதவன்கிறார். பிரம்மன் மாலரியா பெற்றியோனேங்கிறார். அவர் தன்னை விட்டு சென்றது பேரிழப்புன்னு முதல்ல வருத்தப்பட்டாலும் என்ன காரணத்தினாலும் விட்டுட்டு போயிடுவாருன்னு யோசிக்கிறார். என்னில் அருளோடு கருணை வாழ்த்தேன் கலக்க பர அமுத ஆக்கினன் ரொம்ப விளக்கமா அற்புதமா சொல்றார். பர அமுதுன்னா இறைவனை பரப்புவதும் அமுதம் போன்றதுமாயி அவனை திருவாசம் தோன்றதை இங்க சொல்றாரு. அதுக்கு நம்ம காரணமா இருக்கணுமோ இது அப்படின்னு நினைச்சுதான் அருளோடு கருணை வாழ்ந்தேன் கலக்கங்கிறார். எம்பெருமான் அருள் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அந்த திருவாசத்தை தோற்றுவித்து அதன் மூலம் உயிர்களை உய்விக்கணும்னு இறைவன் கருதுனானும் நினைச்சுதான் அருளோடுன்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. பிரம்மன் மாலரியா பெற்றோனேங்கிறாருல, அதுக்கு காரணம் இருக்கு. பிரம்மன் மாலரியான்னா பிரம்மன் வேதம் படித்தவன், வேதத்தை அதாவது நுணுக்கம் வரைக்கும் படித்த எம்பெருமான் அவன் பிரம்மன். திருமால சொல்ல வேண்டாம், அவர் செல்வத்துக்கு அதிபதி. அப்ப அறிவாலும் செல்வத்தாலும் அடைய முடியாதவன் சொல்லாம சொல்றார். அறிவில் சிறந்தவங்க தலைமை அமைச்சரா இருந்தாருல, அப்ப செல்வத்துல இவர் உயர்வாத்தானே இருந்திருப்பாரு. அப்படி இருந்து தனக்கு அவன் அருள் எளிதா கிட்டதுன்னா அப்படி கிட்டியதற்கு என்னோட தகுதி இல்லைன்ட்டார், அவனுடைய கருணை தான்ட்டார். என்கிட்ட இருந்த அறிவோ அமைச்சருங்கிற தகுதியோ செல்வமோ அது இல்லை, அவன் கருணைனாலதான் எனக்கு இந்த இது கிடைச்சு. அதனாலதான் பிரம்மா மாலரியா பெற்றியோனுங்கிறார், அருளோட பர அமுதாக்கினேங்கிறார். என்ன என்கிட்ட எதுவும் இல்லை, இறைவனே அவர் கருணையின் காரணமாக என்னை ஆட்கொண்டாங்கிறார். உலகத்துல காணக்கூடிய பல்வேறு சமயவாதிகளும் தமக்குரிய வழியில போய் பரம்பொருளை காணும் முயற்சியில அவங்க என்ன ஈடேறாதபடி எம்பெருமான் தன்னை ஒழிச்சு கொள்றாராம். ஆனா தன்னை அறைகூவி ஆட்கொண்ட அற்புதத்தை இந்த அருமையான இந்த பாடல்கள்ல அருமையா சொல்லியிருப்பார். சிறந்த குதிரை வாங்கணுங்கிற பணியில தானே அமைச்சர் போறார். ஒரு பேரண்டத்தை விட பெரியவான ஒருத்தன் இவரை கரை கூவி அழைக்கிறார். அந்த மாபெரும் பொருளோட வெளிவந்த தன்மை மணிவாசாரோட உள்ளத்தை அப்படி நீர் போல உருக்க செய்து. அந்த சிறப்பு தான் இந்த பகுதியில பேசி இறை காட்சி பார்த்தவங்க எல்லாம் அந்த பேரானந்தத்துல திளைத்து வெளிவருகின்ற நிலையில பேசும் பேச்சுக்களும் அந்த அவரால என்ன சொல்ல முடியாத நிலை, அவர் அடைந்த இன்பத்தை ரொம்ப அருமையா அதுல சொல்லியிருப்பார். சிவபுராணம் முழுவதும் ஈசனுடைய பெருமைகளை சொன்ன மாதிரி அண்ட பகுதி ஈசனால ஆட்கொள்ளப்பட்ட மணிவாசவரோட அனுபவத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். உடல் முழுவதும் நிரம்பிய பேரானந்தம் எலும்புகள்லாம் பாய்ந்ததுன்னு கற்பனை கடங்காத அந்த கற்பனையில சொல்ல முடியாத அந்த இன்பத்தை அருமையா இந்த பாடல்களை ஒரு அருமையா தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியிருப்பார். அடுத்து நம்ம மணிவாசர் கருணையினால நம்ம பார்க்க போறது போற்றி திராகவர். திருவாசத்துல முதல்ல 4 அகவல்ல 4ஆவதா வந்தது இந்த போற்றி திராகவல். போற்றுதல்னா வழிபாடு. அதாவது கீர்த்தி தர அகவல்ல பல கதைகளை சொல்லியிருப்பார். இதுல ஒரு அறிவு முதல் 6 அறிவு உயிர் வரை பல்வேறு பிறப்புகள் எடுத்த இந்த ஆன்மா தன்னுடைய குறிக்கோளை நோக்கி பயணம் புறப்படுறதான் அந்த போற்றி அகவல்ல சொல்றாரு. அந்த பயணத்துல வரக்கூடிய ஒரு ஊருக்கு போறோம், இங்க இருந்து அந்த போற இடங்கள்ல என்னென்ன நமக்கு பயண அனுபவங்கள் ஏற்படுமோ அது மாதிரி உயிருக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். அந்த பயணத்துல ஏற்படக்கூடிய இடையூறுகள், அதை கடந்து செல்லும் போது அந்த ஆன்மா தெய்வம்ங்கிற ஒரு சித்தம் உண்டான நிலையை அடைந்து அதுக்கப்புறம் அது தொடரக்கூடிய இடையூறுகள், அதுக்கு வரக்கூடிய அத்தனை அருமையா பேசியிருப்பார். முடிவா இறைவனிடத்துல தன்னை ஒப்படைக்கக்கூடிய ஆன்மா அந்த இறைவனுடைய பெருமைகளை போற்றி போற்றின்னு வழிபடுகிறதா. அததான் அந்த நீண்ட பாடல்ல போற்றி திராகவல்ல அருமையா சொல்லியிருப்பார். நான்முகன் முதலாய வானவர் தொழுது ஏழ ஈரடியாலே மூவுலகு அலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடியறியும் ஆதரவு அதனில் கடும் முரண் ஏனமாகி முன்கலந்து
ஏழ்தலம் உருவ இடந்து பின் எய்து ஊழி முதல்வ செயசெய் என்று வழுத்தியும் காணா மலரடியினைகள் வழுதுதற்கு எளிதாங்கிறார். வழுதற்கு எளிதாய் வார்கடல் உலகின்றிருப்பார். அதாவது திருமால் விஸ்வரூபம் எடுத்தார். நான்முகன் முதலா வானவர் தொடுது என. அப்ப ஒரு அடிய மண்ணில நில உலகையும் ரெண்டாவது திருவடிய வான உலகில வச்சு மூணாவது எங்க வைக்கணும்னா என் தலையில வைங்கம்பார். அது மாதிரி விஸ்வரூபம் எடுத்த 3 உலகம் ஈரடியால் அளந்த அந்த பெருமாளோட பாதங்களை நான்முகனும் வானவர்களும் வணங்குனாங்கிறார். நான்முகன் முதலா வானவர் தொழுது இடம். அவ்வளவு சிறப்புடைய திருமால், ரொம்ப வலிமையுடையவரா இருக்கிறவர் என்ன பண்ணாரு, வராக வடிவெடுத்து இறைவனுடைய திருவடியை பார்க்கணுங்கிற எண்ணத்தோட எல்லா கீழ் உலகங்களையும் அப்படி தோண்டிட்டு போறார். ஆனா திருவடியை பார்க்க முடியல. ஆனா பிரம்மா என்ன பண்றாரு, அன்னப்பறவையா மேல போறாரு. அவராலையும் பார்க்க முடியல. ஆனா தாளம்பூவை சாட்சி சொல்ல வச்சுருவாரு, நான் திருமுடியை கண்டேன்னு. அதனால தாளம்பூவுக்கு ஈசன் இதுல அர்ச்சனையில கிடையாது, சிவன் ராத்திரிக்கு மட்டும் அதுக்கு உண்டு. அது சாப விமோச்சனம். அப்ப இத சொல்றாரு, அந்த எல்லா கீழ் உலகங்களையும் அகழ்ந்து காண முடியாத திருவடிகள்ங்கிறார். திருமால் தன்னுடைய இயலாமை உணர்ந்து அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது பரம்பொருள்ல போற்றியும் காணா மலரடிங்கிறார். அதாவது நீண்ட நெருப்பு தணலா நின்னாராம் அவங்க 2 பேருக்கும் காண முடியாம. கற்பனை கேட்டாமல் விரிஞ்சு செல்கின்ற அந்த பேரண்டத்தை சொல்லிட்டு அத்தகைய பேரண்டமும் துகள்ங்கிற மாதிரி அதை விட மிக பெரியவனா இறைவன் சொன்னார்ல, அவ்வளவு பெரியவனா இருக்கிறவனுடைய திருவடிகளை திருமால் காண முடியாத ஆச்சரியம் இல்லையே. காண முடியும். அதாவது அவருடைய திருவடியை பார்க்கணும்னு போனவன்னு சாதாரணமான இல்ல, ஈரடியால 3 உலகம் இழந்தவன். நான்முகன் தேவர் முனிவர்கள் எல்லாரும் அந்த மூலகணந்த அந்த திருவடியை வணங்கி மலரிட்டு வணங்கினாங்க. அப்ப திருமாலோட பெருமை எத்தகையதுன்னு நீங்க சொல்றது. அப்ப அடிமுடி ஆதரவுன்னு அதுக்கு விடை சொல்ற மாதிரி என்ன சொல்றாரு, திருமாலும் நான்முகனும் ஆணவ அடிப்படையில தனக்குள்ள போட்டி போட்டு இறைவனை பார்க்கணும்னு போனாங்க. அடிமுடிய திருமால் திருவடியை காணணும்னு முயற்சி பண்ணது எதுக்குன்னா வணங்கணுங்கிற கருத்துனால இல்ல, நான் பார்த்துட்டேன்னு பெருமை அடித்துக் கொள்வதற்காக. அதனாலதான் திருவடியை காண முடியலையா. ஊழி முதல்வ செயசை என்று வழுத்தியும் காண முடியவில்லைன்னு ஏன் சொல்றாருன்னா, கருணை கடலாகிய இறைவன் உள்ளன்போடு தன்னை வணங்குபவர்களுக்கு, வழுத்தியும் காணா திருவன வணங்கக்கூடியவர்களுக்கு எம்பெருமான் அவர்கள் அன்பை ஆதரித்து அவர்களுக்கு திருவடி காட்சியை கொடுப்பாருங்கிறார். அப்ப நம்ம நினைப்போம், திருமால் வணங்கி துதித்தும் காணா திருவடி அதாவது இணையடி மலர்களை எம்பெருமானுடைய திருவடிகளை காண முடியலைன்னா, நான்முகனும் திருமாலும் காண முடியாத அந்த திருவடியை மற்றவங்களுக்கு எளிமையான உங்களுக்கு காண முடியுமா நம்ம நினைப்போம்ல. அதுக்குதான் சொல்றாரு, அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் வழுந்ததற்கு எளிதாங்கிறார். யாருக்கு எளிமைனா அடியவர்களுக்கு எளிமையானவர். அதான் சொல்றார், வார்குடல் உலகில் யானை முதலாக எறும்பு ஈராய ஊதமிழ் யோனியில் உள்வினை பிழைத்துங்கிறார். அதுக்கடுத்து இந்த ஒரு 13 வரிகள்ல அது பின்னாடி வரக்கூடிய எல்லாம் இந்த உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை சொல்லியிருப்பார். அந்த உயிர்கள் 4 லட்சம் வகையான உடல்கள்ல புகுந்திருக்கு. இதைத்தான் ஞானசம்பந்தர் தேவாரத்தை சொல்லியிருப்பாரு, சிவஞான சித்தர்ல சொல்லியிருப்பாங்க. 84 லட்சம் வகையான உடம்புல புகுந்து பிறக்குதுன்னு. அதாவது சின்ன வடிவிலிருந்து பெரிய உடல் உள்ள யானை முதல் எறும்பு ஈரான்னு எடுத்து கட்டுற. யானையா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் எல்லா பெண் இனத்துக்கும் கருப்பைன்னு ஒண்ணு இருக்கும், உயிர் உறுப்பு இறைவனால் படைக்கப்பட்டது ஒண்ணு இருக்கும். அதன் மூலமா தான் வடிவெடுத்து அந்த உயிர்கள்லாம் வெளியில வருது. அந்த வெளியில வரக்கூடிய உயிர்கள் படக்கூடிய துன்பமும் அந்த கருவுல அந்த உயிர் வளரும் போது நடக்கக்கூடிய அந்த சங்கடங்களும் இடையில வரக்கூடிய மரணமும் அதிகமாகும். முழுசா பிறக்கிறது நிறைய குழந்தைகள் இடையிலேயே அழிஞ்சு போயிடும். அப்ப மாநில உயிர்கள் கருப்பையில வளர்ந்து வெளிவதற்குரிய அந்த 10 மாதங்கள்ல தோன்றக்கூடிய இடையூறுகளை வரிசைப்படுத்தியிருப்பார். இந்தந்த துன்பங்கள்ல இன்னென்ன ஆபத்துக்கள்லாம் வரும்னு சொல்லியிருப்பார். அதனாலதான் யானை முதல் எறும்பு ஈராய் உயிர்களுக்கு கரு முழு வடிவற்று வெளியில வர வரைக்கும் அந்த பல்வேறு துயரங்களை அவர் சொல்லியிருப்பார்.
இயற்கையோட. ஆனா யானைகளுக்கும் அந்த எறும்புகளுக்கும் அதுங்க இயற்கையோட வாழ்வு இருக்கிறதுனால அதுங்களை விட்டு மனித உயிர்களுக்கு மட்டும் சொல்லியிருப்பார் பாருங்க. மானிட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமிழ் கிருமி செறிவேன் பிழைத்தும். அந்த யானை எறும்பு இதுகளுக்கெல்லாம் ரொம்ப அவ்வளவு சின்ன துயரங்கள் தவிர ரொம்ப பிரச்சனைகள்லாம் இல்ல. ஏன்னா அது இயற்கையோட இணைந்த வாழ்வு வாழுது. ஆனா மனிதர்கள் அப்படி இல்ல. அதனாலதான் மானிட பிறப்பை எடுத்துக்காட்டா சொல்றார். மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமிழ் கிருமிச் செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்கள் பேருருள் பிழைத்தும் 5 திங்கள் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலல் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். இந்த 13 வரியில மனித உடம்புல இருந்து உயிர் கருவாகிற நிலையில தொடங்கி 10 மாதங்கள் முடிஞ்ச அந்த 10வது மாசத்துல அந்த குழந்தை வெளியில வர நிலை வரைக்கும் படக்கூடிய துன்பத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். 13, 14 நூற்றாண்டுகள்ல அந்த வாழ்ந்த அந்த மணிவாச பெருமான் கிருமி சேருன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆணிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த உயிர் அணுக்கள்ல அதுல ஏதோ ஒண்ணு மட்டும்தான் மற்ற அணுக்கள்ல முந்திட்டு பெண்ணோட கருமுட்டையில போய் தங்கும். அடுத்து ஒரு 3 வரி சொல்றாரு பாருங்க. பழைய காலத்துல இந்த தமிழர் கருவோட வடிவ அருமையா தெரிஞ்சிருந்திருக்காங்க. முதல் மாத இறுதியில பெண் முட்டை உயிரணுவோடு சேர்ந்து தலைப்பகுதி பருத்து வால் பகுதி நீண்டு இருக்கும். அதைத்தான் தாண்டிக்காய சொல்லியிருக்காரு ஓமையர். ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும். 2வது மாத முடிவுல பெரும் வளர்ச்சி அடையாம கருமுட்டை தாண்டி அளவே இருந்தாலும் அது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது மாதத்துல பெரும்பான்மையான பெண்கள் அந்த மயக்கத்தினால அந்த மாசமா இருக்கும்போது வரக்கூடிய அந்த மசக்கினால வருத்தப்படுவாங்க. எதையாவது சாப்பிடணும்னு ஆசை ஏற்படுமா, மண்ணு சாம்பல் எதையாவது சாப்பிடாம ஒரு சிலர் சாப்பிடாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த 3 மாதங்கள்ல கூட கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த 3ஆம் மாதத்தையும் தாண்டி அந்த கரு வளர்வதை இந்த சொல்லியிருக்கார். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்கள் பேருருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலல் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும். கரு தோன்றி 7ஆம் மாதம் வரைக்கும் முழு வளர்ச்சி அடையாம அரைகுறைய வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம முன்னோர்கள் 7வது மாதத்துலதான் வளைகாப்பு சீமந்தம்லாம் வச்சாங்க. முன்னாடி வைக்கவே மாட்டாங்க. அடுத்து 10வது மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. தாயும் குழந்தையும் படுற துன்பத்தை என்ன சொல்றார்? துக்க சாகரம்ட்டார். 8 திங்களில் கட்டவம் பிழைத்தும் 9 வருதொரு துன்பம் பிழைத்தும் தக்க சசமதி தாயோடு தான்படும் துக்க சாகரிடை பிழைத்துங்கிறார். குழந்தை பிறக்குது, அந்த எல்லா துன்பங்களையும் தப்பி பிழைத்து இறுதியா குழந்தை பிறக்குது அப்படின்னு அந்த 8ஆம் நூற்றாண்டுல மணிவாசர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. தசமதின்னு சொல்றாருல்ல, தசமதின்னா மதினா ஒரு முழுமதிய சொல்றாரு. 10 முழுமதிய சொல்றார். இன்னைக்கு அறிவியல் 270 நாட்கள், அதுக்கப்புறம் +7 எப்ப வேணாலும் பிறக்கலாம்பாங்க. அததான் அருமையா 10 தசமதிங்கிறார். தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகரம்ட்டார். குழந்தையும் தாயுமே கஷ்டப்படுதுங்கிறார் இந்த உலகத்துக்கு வர. அது ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் எனப்பழ பிழைத்தும் காலை மலமோடு கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழை. ஆண்டுகள் தோறுங்கிறார்ல, 1ஆம் ஆண்டு குழந்தைக்கு பால் ஊட்டுறது, நீராட்டுறது, தூங்க வைக்கிறது, படுக்க வைக்கிறது, பல செயல்களை செய்யும் போது குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும். அந்த ஆபத்தை தான் இருத்தியும் சொல்றாரு. அப்ப குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரும், அதுலயே அந்த குழந்தை பிழைக்கணும். குழந்தையை தூக்கும் போதும் பால் ஊட்டும் போதும் கவனம் குறைவா சொல்லுவாங்களா, உரை விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சேலையில வச்சு உருட்டுவாங்க. அந்த பழைய காலங்கள்ல எல்லாம் இன்னும் கூட கிராமங்கள்ல இருக்கு. பாலே குடிக்காம குழந்தை அப்படியே கத்தி அழுகும். உடனே அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைக்கு உரம் விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த சேலையில போட்டு அந்த குழந்தைய உருட்டினோடனே அந்த கழுத்தோட சுளுக்கு சரியா போயிடும்பாங்க. அததான் இங்க சொல்றாரு. அந்த உரம் விழுந்தா அதுலயும் அந்த குழந்தை தப்பி பிழைச்சியும் அந்த பசி நிசிங்கிறார்.
காலையில ஏற்படக்கூடிய அந்த பசியால வரக்கூடிய தின்பம், மலச்சிக்கல், தூக்கம் இல்லாம எத்தனை பேர் மாத்திரை போடுறாங்க. அந்த துன்பங்கள்ல பிழைத்துங்கிறார். காலை மலமுடு கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்து. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நம்ம இந்த வளர்ந்த அந்த குழந்தை வளருது, வளர்ந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அத்தனை துன்பத்தையும் சொல்றாரு. அதுலயும் பிழைச்சு இந்த நாள்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னா ரொம்ப ஈஸியா போயிடலாம். புகை வண்டி, ட்ரெயின், ஃப்ளைட்டு, பஸ்ஸு, காரு எப்படி வேணாலும் பிரயாணம் ரொம்ப எளிதா போச்சு. அந்த காலத்துல எல்லாம் நடந்து போகணும். வசதியா இருக்கிறவங்க கூட்டு வண்டி, இன்னும் வசதியா இருக்கிறவங்க குதிரையில போவாங்க. அப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது எத்தனை இடர்கள் இருந்திருக்கும். இப்ப எல்லாம் கட்டடங்களா போச்சு. அப்ப காடுகள் இருந்திருக்கும். எத்தனை மிருகங்கள் இருந்திருக்கும். அத மனசுல வச்சுதான் யாத்திரை பிழைத்துங்கிறார். இப்ப என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க. வேலை விஷயமா வெளியில போறோம். அப்ப வேலை நித்திரை யாத்திரை பிழைத்து. கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மயில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன்பனைத்து எய்த்து இடைவருந்த எழுந்து புடைபறந்து ஈர்க்கும் இடைபோகா இளைமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்கையில் பிழைத்துங்கிற. அதாவது இன்னும் சுருக்கமா சொன்னோம்னா, கூர்மையான பெண்களோட அந்த காம பார்வையில இருந்து தப்பிச்சுங்கிறார். அந்த காமத்தால வரக்கூடிய நோயை சொல்லியிருக்காரு. ஆடவர்களை நோய் செய்யக்கூடியது பெண்களோட அந்த மகளிரோட கண்ணு. அதனாலதான் நயன கொள்ளைங்கிறார். ஏதாவது ஒரு இப்ப எத்தனையோ கொலைகள் ஒரு பெண் பொருட்டு கொலை செஞ்சதெல்லாம் நடக்குது இல்ல. அவனு அந்த பொண்ணு மேல உள்ள ஆசை நிறைவேறலன்னு அந்த பொண்ணை ஆச்சிட்டு உத்தரம் என்னமோ செய்யறாங்கல்ல. அதான் ஆசை நிறைவேற போது கோபம் வந்துடும். அந்த கோபம் ஆத்திரத்துல என்ன வேணாலும் செய்யும். இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு தெரியாத இருக்கக்கூடிய மயக்க நிலை. அந்த ஆசையத்தான் அதனால சொல்றாரு. மதம் பிடிச்ச யானைக்கேடா சொல்றாரு. அந்த யானையோட என்ன செய்யும்? மதம் கொண்ட யானை அப்படி எதிர்த்தாப்புல என்ன கண்டாலும் அடிச்சு உதைக்கும், ஆத்திரத்தோல நடக்கும். அததான் இங்க சொல்றாரு. காம வெகுளி மயக்கங்கிறத அருமையா ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். இயற்கிடை போக கூர்த்தனைன கொள்கையில் பிழைத்துண்டார். அதுல இருந்து நான் அந்த பெண்களுடைய அந்த பெண்கள்னா பொதுவா எல்லாரையும் சொல்லக்கூடாது. அவர் துறவரத்துல இருந்ததுனால அது அப்படி சொல்றாரு. அதுல இருந்து நான் பிழைச்சிட்டேங்கிறார். அவர் எப்பவுமே பெண்மையை சிறுமைப்படுத்தினதே இல்லை. எல்லா இடங்களையும் உமைபாகான்னு தான் சொல்லியிருப்பார். கடைசியில அம்மையனுக்கு அருளியவாருன்னு தாயதான் கூப்பிட்டிருப்பார். அதனால இந்த இடத்துல நம்ம தாயை பழிக்கலேன்னு பழிச்சிருக்காரு, பெண்மையை பழிச்சிருக்காருன்னு அடியார் பெருமக்கள் நினைக்கவே இல்லை. பித்தர் உலகர் பெரும் துறை பரப்பினுள் மத்த களிர் எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பு ஆய பல துறை பிழைத்தும். பல்வேறு துறைகள்ல குறிக்கோள் இல்லாம நம்ம அதை போகணும் இதை போகணும், அதை படிக்கணும் எதை படிச்சா அதிகம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசையில் அந்த ஆசைகள்ல இருந்து பிழைக்கிறத சொல்றாரு. அவருக்கு சொல்லல, இது நம் பொருட்டு சொல்லப்பட்டது. பித்தர் உலகில் பெரும் துறை, பல்வேறு துறைகள்லையும் இதை படிக்கலாம் அதை படிக்கலாம்னு ஆசையில போறதும். அப்படி விரிஞ்சிருக்க அந்த கல்விங்கிற கடல்ன்றாரு. கடலோட ஆழத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அதனாலதான் கல்வியும் கடல்ல ஆழம்ட்டார். அந்த கடலுக்கு ஓமையா சொல்றாரு. அந்த கடல்ல இருந்து நான் தப்பிச்சுட்டேங்கிறார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். செல்வம்ங்கிற பெயரோட துன்பத்திலிருந்து நான் பிழைச்சிட்டேங்கிறார். நிறைய பணம் வச்சிருக்காங்க, அவனுக்கு என்னம்பாங்க, அவனை கிட்ட சொல்லுவான் இன்கம் டேக்ஸ் என்ன, நான் பயப்படுறேன், அந்த வரி கட்டணும் இந்த வரி கட்டணும், ஒயிட்ல எவ்வளவு பிளாக்ல எவ்வளவு, எதை எங்க சேமிக்கிறது, யார் பணத்தை இந்த பணத்தை அதிகமா யார் பேர்ல சொத்து வாங்குறதுன்னு ராவும் பகலும் அவனுக்கு நிம்மதியே இருக்காது. அது செல்வம்ங்கிற அது பெரும் துன்பம்ட்டார். கல்விய கடல் அதுல இருந்து தப்பிச்சேங்கிறாரு. பெண்கள்ல இருந்து அந்த காம பார்வைகள் இருந்து தப்பிச்சேங்கிறாரு. இப்ப செல்வத்தை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? நல்குறவு என்னும் நல்குறவுன்னா ஏழ்மை, தருத்தம். அந்த சொல்லக்கூடிய கொடிய விஷயத்துல இருந்து தப்பிச்சேங்கிறார்.
இளமையில் வறுமை கொடிதுன்னு பாடுறாள்ல ஔவையார். அந்த தரித்திரம்னு சொல்லக்கூடிய அந்த கொடிய விஷத்துல இருந்து தப்பிச்சு சொல்றாரு, புல்வரம்பாய பல்துறை பிழைத்து. பல்வேறு தொழில்களை செஞ்சாது பொருள் ஈட்டணும்னு நிறைய பேரு ஏதாவது அது செய்யக்கூடிய தொழிலா செய்யக்கூடிய கூட கூடாதாங்கிறதெல்லாம் யோசிக்கிறதா. பணம் வருதா ரைட்டு, கருவாடு வித்த காசு நாராதுங்கிற மாதிரி. அந்த 37 அந்த அந்த வரியில பாருங்க, ஒரு சிறந்த இதை சொல்லியிருப்பார். குளத்துல புகுந்த யானை என்ன செய்யும்? நீரை அப்படி குழப்பி அப்படியே குட்டை மாதிரி உருவாக்கிடும். அது மாதிரி இந்த யானையில எப்படி அந்த குளத்துல இறங்கணும், அந்த குளத்து தண்ணிய குழப்புதோ அது மாதிரி வாழ்க்கையில இன்னது செய்யணும் இன்னது செய்யக்கூடாதுன்னு இல்லாம எல்லா விஷயங்கள்லயும் மூக்க நுழைச்சுக்குவானாம். மனிதன் அப்படி அல்லல் படுவானாம். அதுக்காக தான் அந்த களிறு யானையை சொல்றாரு, மத்த களிறுங்கிறார். பித்த உலகில பெரும்படை பரப்பினுள் மத்த களிறு அப்படிங்கிறார். இந்த யானை எப்படி அந்த தண்ணிய குழப்புதோ அது மாதிரி மனுஷனுக்கு ஒரு நிலையான புத்தி கிடையாதுங்கிறார். பல்வேறு துறையை சொல்றாரு. அவங்க சக்திக்கு அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி பல துறைகள் இருக்கு. தனக்கு எது நமக்கு லகுவா இருக்கும், எது லகு இல்லாதது அப்படின்லாம் தெரியாம இதுல அதுலயும் எல்லாத்துலயும் நுழைஞ்சு மூக்க நுழைக்கிறது. அந்த நீர்ப்பரப்பை கலக்கக்கூடிய யானை அருமையா சொல்லியிருப்பார். மத்த களிரும் இனம் அவாங்கிறார்ல, அப்படின்னா என்னன்னா அவாங்கிறது பொருள்களை பெறணுங்கிற ஆசை மட்டும் இல்ல. அதுவே அதாவது தன்னுடைய அறிவினால நான் பாரு இது அத்தனையும் நான் இதை ஜெயிச்சேன்னா இது என்னோட அறிவின் காரணமா, என் புத்தியினாலதான். இல்லைன்னா இவ்வளவு யோசனை இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா? நிறைய பேரு தற்பெருமை அடைச்சுக்கிறத பாத்துக்கிறோம்ல. இது ஆசை மட்டும் இல்ல, அவங்களுடைய ஆணவத்தையும் சொல்ல, அதாவது அடுத்தவங்கள்ட்ட நான் இவ்வளவு பெரியவன்னு சுட்டி காட்டணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்க செய்யறாங்கன்னு சொல்றேன். மதம் பிடிச்ச யானை எப்படி இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு செய்யுதோ அது மாதிரி மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உன்மத்தம் தன்னை மீறி அவங்களை ஆட்கொள்ளுதுங்கிறார். கல்விங்கிற கடல்னு சொல்றாருல, ஆழம் அத எவ்வளவு படிச்சாலும் அந்த துறையில அதை முழுசுமா அறிய முடியாது. கடல் பரப்புல மேல நீந்துறவன் மேலோட்டமா தான் நீந்துவான், ஆழத்தை அறிய முடியும். ஒரு குறிப்பிட்ட கீழே போனா எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருக்கும்பாங்க, மூச்சு விட முடியாதும்பாங்க. அந்த ஆழ்கடல்ல ரொம்ப குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும், ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய அந்த அந்த குறிப்பிட்ட தூரம் போறதுக்கே சில பயிற்சிகள்லாம் இருக்கு. அதனாலதான் அந்த கடலை சொல்றாரு. அதனால அந்த கல்வியில தப்பிச்சுங்கிறாரு. ரொம்ப விரிவா பார்க்க வேண்டிய பகுதி. செல்வத்தள்ளல்னு சொல்றாருல, எவ்வளவு பணம் சம்பாரிச்சாலும் அதை பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதனாலதான் துன்பம்ங்கிறாரு. அந்த செல்வத்தை சம்பாதிக்கணும், அதை காப்பாத்தி வைக்கணுங்கும் போது அது விளக்கிக்க முடியாத பெரும் சுமையா போயிடுமா செல்வர்களுக்கு. அதனால அல்லல்னு சொல்லிட்டார். செல்வத்தை விட அந்த நல்குறவுங்கிறாருல, வறுமை அதை விட கஷ்டங்கிறார். சுமையை கூட தாங்கிக்கிட்டு வாழலாம், விஷத்தை தாங்கிட்டு வாழ முடியாது. விஷம் என்ன செய்யும்? வாழ்க்கை அழிச்சு. அதனாலதான் நல்குறவுங்கிற அந்த கடுமையான விஷத்துல இருந்து தப்பிச்சேங்கிறார். வளமான வாழ்வு வேணுங்கிற எண்ணத்துல பல்வேறு எளிதொழில ஈடுபட்டாத பொருளை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த எண்ணத்துல இருந்து விடுபட்டதையும் இங்க சொல்லியிருப்பாரு. நல்குறவுன்னு சொன்னாருல்ல, வறுமைய அடுத்து ஒண்ணு சொல்லிப்பாரு பாருங்க, புல்வரம்பு ஆய பலதுறை பிழைத்தும் இருப்பார். அப்ப எப்படியாவது பொருள் சேர்க்கணுங்கிற அந்த கீழ்நிலையத்தை அதுல சொல்றாரு. நாய் வித்த காசு குறைக்கவா போதும்பாங்கல்ல, அது மாதிரி எந்த தொழிலா செஞ்சாலும் பரவாயில்ல, வளமான வாழ்வு வேணும்னு அந்த எழில் தொழில்ல ஈடுபடுறவங்களை தான் இங்க சொல்றாரு. இறை உணர்வுக்கு என்னென்ன தடைங்கிறாரு? கல்வி, செல்வம், நல்குறவு இதெல்லாம் இடையூறா இருக்குன்னு ரொம்ப அருமையா சொல்லியிருப்போம். மணிவாசகரை போல சொல்லுவாங்கல்ல, ஆழ்ந்து இந்த மாதிரி நமக்கு அருமையான ஒரு அறிவு பாதையை நமக்கு அப்படி தெளிவா காட்டுறவங்க யாருமே இல்லை. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி
முனிவில்லாதோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெலும்பு ஏறினார்கள். தெய்வம் என்பதோர் சுத்தம் உண்டாய். அதாவது கருவாய் தோன்றல இருந்து உடம்போடு கூடி இந்த பூமியில பிறக்கிற வரைக்கும் துன்பத்தை சொன்னாருல்ல. அந்த உலக வாழ்வுல பால பருவம், குமார பருவம்னு அந்த பருவ வளர்ச்சியில இந்த துன்பங்கள்ல பிழைக்கிறதையும் முன்னாடி சொன்னார்ல. இந்த பருவங்கள்ல இந்த உலகங்கள் பந்த பாஷங்கள்ல ஈடுபடுறது இயல்பு தானே. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இறை அருள்ங்கிறது ரொம்ப எளிதா தோன்றது. டீனேஜ் உள்ளவன்ட்டு போய் சாமியார போனா எவன் போவான்? அததாங்க அப்ப தெய்வம்ங்கிறது இந்த சித்தத்துல உண்டாகணுங்கிறார். சித்தம் உண்டாகின்னு ஏன் சொல்றாருன்னு நம்ம யோசிச்சோம்னா, மனதோட அடிப்பகுதியில இன்ப துன்பங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது இந்த சித்தம். பால பருவம் தொடங்கி முதுமை பெற வரைக்கும் இறை எண்ணம் எல்லாருக்கும் நம்ம கடவுளை வணங்காமையா இருக்கும். இந்த பருவங்கள்ல பெரும்பாலும் கோயிலுக்கு போவோம், அந்த அர்ச்சனை பண்ணுவோம், இந்த திருவிழா காலங்கள் நடந்து இதெல்லாம் இயல்புதான். அப்ப இவங்களுக்கு நம்ம கேட்போம், சித்தம் தெய்வங்கிற சித்தம் இல்லையான்னு கேட்போம்ல. நம்பிக்கை எல்லாமே அவங்க எல்லாம் கோயிலுக்கு போனாங்க, இறைவனை வணங்குனாங்கன்னு கேட்போம். மேல் மனதுல இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையும் சடங்குகள்ல நம்பிக்கையும் கொண்டு பல பேர் கோயிலுக்கு போறது பெரும்பாலும் பழக்க வழக்கம். கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணுங்கிறது சொல்ல பழக்கமே வழக்கமா போயிரும்ல. அந்த மாதிரி நான் தினம் கோயிலுக்கு போய் விளக்கு போடுவாங்க, அது என்னோட தினம், அது அப்படியே பழகி போச்சு அப்படிங்கிறாங்கல்ல. இதுல இந்த மாதிரி செயல்களை செய்யறவங்கள இறையுணர்வு உடையவங்க, ஆழ்ந்த இறைவன் அன்பு உடையவங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? மேல் மனத்துல இது இருக்கும், கோயிலுக்கு போகணும், எல்லாம் செய்யணும். மணிக்கணக்கா சிவபூஜை செய்யறவங்க பெரும்பாலும் ஆழ்ந்த இறை உணர்வு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு இல்லைங்கிறார். அவங்க சொல்லுவாங்க, இவர் எத்தனை மணி நேரம் பூஜை பண்ணுவாரு, அவர் பூஜையில உட்காந்தா 2 மணி நேரம் ஆகும். அதை கேட்கறதுல இன்பம் அடையக்கூடியவங்களாம். அதான் நாவுக்கரசர் இந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்து பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன அவர்தமை நாணியேங்கிறார். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு புறப்பூசை மேல் மனத்துல இருக்கக்கூடிய இறை அன்பெல்லாம் ஒதுக்குறதுக்காக சித்தம் உண்டாகின்னு சொன்னார். தெய்வம் பற்றி எண்ணம் நினைவு இதெல்லாம் மேல் மனசுல மட்டும் இல்ல, கீழ்ப்பகுதி மேல் மனதுல மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதிகளும் ரெண்டுலையும் கலந்து சித்தத்துல கலக்கக்கூடியது. அந்த சித்தத்தை கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் பெரும்பாலாருக்கு இல்ல. சித்தத்துல இறையுணர்வு வரணும்னா பயிற்சியிலையோ அல்ல நம்ம கூடிய செயல்களையோ நடைபெறதில்ல. அப்ப அதுக்கு பதிலா மேல்மனம் கீழ்மன ரெண்டுலையும் இறை உணர்வு நிரம்பி வேறு நினைவே இல்லாம வாழ தொடங்கும் போது அப்படி சொல்லுவாங்கல்ல, தன்னிலை மறந்து அப்ப இறையுணர்வு கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல நம்மள இறங்க தொடங்கும். எம்பெருமான் அப்படி சொல்லுவாங்கல்ல, சதா அவன் சிந்தையிலே இருக்கிறது. இறை உணர்வு சித்தத்துல தானா நிரம்ப வேண்டுமே தவிர நம்மளோட முயற்சியினால கொண்டாந்து அதுல வச்சுக்கிற மாதிரி, அது செம்புல இருக்கா டம்ளர்ல ஊத்தி ரப்பிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறார். அப்ப அந்த முயற்சி, இந்த இறை உணர்வு தானா நிரம்ப வேணுமே தவிர நம்மளால உண்டாக்க முடியாது. அதனாலதான் உண்டாக்கின்னு சொல்லாம உண்டாகின்னு சொல்ற. அடுத்து என்ன சொல்றாரு? சித்தம் உண்டாகி முனிவில்லாதோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள். முனிவில்லாதோர் பொருளுங்கிறாரு. உலக பொருளை எது சிறந்தது எது சிறந்ததுலே நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்படுவோம், அது ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதுல சலிப்பு வந்துடும். அதெல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் அனுபவிச்சாச்சு, இதெல்லாம் முன்னாடியே போயிட்டு ஒரு சாதாரண ஒரு டூருக்கே போறாங்க, நீங்க அங்க திரும்ப வரீங்களா? நான் ஏற்கனவே அங்கெல்லாம் பார்த்துட்டேன், நாங்கெல்லாம் வரலம்பாங்க. முதல்ல ஒரு இன்பத்தை தந்தாலும் பின்னாடி இது சலிப்பை தருமா? அப்ப எப்பவுமே இன்பம் தரக்கூடியது எது? இறைங்கிற ஒரே பொருள் தான். இறைங்கிற பொருள். சைவர்கள் மட்டுமில்ல, மற்ற சமயத்தரும் கூட இறையை பத்தி சொல்லும் போது விருப்பு வெறுப்பை கடந்து இருக்கக்கூடியவருங்கிறார். ஒருவன் இறைவனை நெருங்காம இருக்கும்போது இறைவன் அவனை தள்ளி வெறுத்து ஒதுக்குறதே இல்லை. அந்த மனிதன், அதாவது இறைவனுக்கு ஒருத்தன் புறத்தான தள்ளி இருக்கும்போது அவனை இறைவன் ஒதுக்குறது இல்லை. ஆனா அவன் அன்பாக மாறி இறைவனோட ஒன்றும் போது
அப்படியே இறைவன் அவனை பிரியாம அப்படியே அவன் கூட ஒன்றி போயிருவான். அதான் மொழிவில்லாத ஒரு பொருளுங்கிறார். ஆன்மீக வளர்ச்சியில முன்னேறி போகக்கூடியவங்க எந்த நிலையிலையும் தான் நினைச்சு அடைஞ்சிட்டதா திருப்தி அடைய முடியாது, அடையவும் கூடாது. அந்த விஸ்வாமித்திரன் கதையில கூட இது சான்று. விளையாட்டுல பயன்படுத்தக்கூடிய பரமபத ஆட்டத்துல மேல உயரத்துல போற நேரத்துல என்ன செய்யும்? ஒரு பாம்பு வாயில அகப்பட்டோடனே புறப்பட்ட இடத்துக்கே கீழே வந்துரும். ஆன்மீக வாழ்க்கையில இதான் பொறி புலன்களை அடக்கி ஒடுக்கி ஒருமுகப்பட்டதா கருதிக்கிட்டா கூட அடக்கப்பட்ட அந்த பொறிகள் விஸ்வரூபம் எடுத்து எதிர்பார நேரத்துல நம்மள படுகொலியில தள்ளிடுமா. அதுதான் இங்க சொல்லாம சொல்றாரு. சித்தத்தில் இறை உணர்வு நிறைந்ததுக்கு அப்புறம் கூட ஆபத்துக்கள்லாம் நீங்கல அப்படிங்கிறார். அந்த சமுதாய தாக்கத்திலிருந்து விடுபடுறது ரொம்ப இயலாத காரியம் அப்படிங்கிறார். சித்தம் என்பதோர், அதாவது தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அந்த அந்த பொருள், அந்த முனிவில்லாத அந்த பொருள் அது ஒருத்தருடைய வாழ்க்கையில சில கருத தொடங்கணும்னு மனிதர் வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும். அவனோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா விருப்பு வெறுப்பு நீங்கி நடுநிலைமை வருமா. இதத்தான் சுற்றத்தார்கள் அன்புடையவர்களும் இவனை சொல்லுவாங்க. நல்லா தானே இருந்தான், ஏன் இப்படி சாமி சாமி அலையிறான், பைத்தியம் மாதிரி இருக்கான், நீ இப்படி எல்லாம் இருக்கலாமா, சரியான்னு கேட்பாங்களாம். உன்னோட நீ இருக்கிற பதவி அமைச்சரே கேக்குறாங்க, உன் பதவி என்ன, நீ இருக்க வேண்டிய நிலை என்ன, நீ இப்படி ஆயிட்டேன். அதுக்குதான் அவர் சொல்றார், ஊற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனும் இமயமயம்ங்கிறார். உன் படிப்பு என்ன, உன் பதவி என்ன, நீ இப்படி சாமியார திரிஞ்சிட்டே, உன் குடும்பம், நீ இன்னும் அது படிச்சதெல்லாம் இனிமேதான் படிக்கணும் பார். அததான் சொல்றாரு, நீ அனுபவிக்க வேண்டிய காலத்துல ஒன்றும் இல்லாம இப்படி உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன்னு உபதேசம் செய்ய தொடங்குறாங்களாம். அதான் சொல்றாரு, நாத்தெழும் பேர நாத்திகம் பேசினருங்கிறார். ஆத்தமான அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெழும் பேற்றினருங்கிறார். என் சமயம் உன் சமயம் இல்லைன்னா என் சமயத்துக்கு வானெல்லாம் கூப்பிடுறாங்க. அதுதான் இவரு இந்த இடத்துல சொல்றாரு. சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகும். சுற்றங்கள்லாம் அமைச்சரா இருக்கிறப்ப இவரை சுத்தி இருக்க சொந்தங்கள்லாம் எத்தனை சுகங்களை அனுபவிச்சிருக்கோம். இவர் இந்த மாதிரி போனவொடனே அவங்க எத்தனை நஷ்டத்துல இருப்பாங்க, அதை பதறாங்களாம். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர், சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர்ங்கிறார். மானிட பிறவி தொடக்கத்துல உள்ளவங்க இந்த ஆன்ம யாத்திரையில ஈடுபட மாட்டாங்க. மானிட பிறப்புல பல முறை பிறந்து பிறந்து மேலான ஆன்மாவில அந்த நிலைக்கு வந்த ஆன்மா தான் அந்த யாத்திரையில வரும். ஒரு பிறப்பில் கற்ற கேள்வி எழுபிறப்பும் வருங்கிறாருல. அதாவது ஒவ்வொரு படியிலையும் தோன்றக்கூடிய இடையூறுகளை சந்திச்சு அதை ஜெயிச்சு அமைதிக்கிட்டோம்னு நினைக்கிற நிலையில கூட அந்த இடையூறுகள் அடுக்கடுக்கா வருமா. அதெல்லாம் கடந்துதான் வர்றாரு சொல்றாரு. மனிதன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சமுதாய பிராணி. அவனை சுற்றி இருக்கிற சுற்றத்தார்கள்ல இருந்து தப்புறது கடினம். அதனாலதான் பசு குழாங்கள்ட்டார். பசுனாவே உயிர், விலங்கையும் சொல்லலாம், ஆனா இங்க பசுன்னு சொல்லக்கூடியது உயிர். தம்மை பற்றி இருக்க பற்றுகளை துணிவோட உடை தெரிஞ்சிட்டு முன்னேற விரும்பக்கூடிய ஒருத்தனை சுற்றத்தார்கள்லாம் தடுத்து நிறுத்துவாங்களாம். இப்படி துறவியா போயிட்டா அவன் மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகள், பதவிகள், பொருள் அத்தனை கிடைக்காம போயிருமே கவலை இல்லை. அடுத்து அந்த தலைவன் இல்லாத அவனுடைய குடும்பம், அவன் இல்லாம அவன் அந்த பொறுப்புகள் தலைவன் இல்லைன்னா அதை தாங்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு வந்துரும்ங்கிற கவலையில தான் இந்த சுற்றத்தார்களா அவனை தடை செஞ்சாங்க. அதாவது அவர் மணிவாசர் 8 ஆண்டுக்கு முன்னாடியே அந்த வாழ்க்கையை பத்தி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஒவ்வொரு புராணத்திலையும் ஒரு 3 நாள் விரதமாவது பத்தி பேசியிருப்பாங்க. இந்த விரதம் கடைப்பிடிச்சா உனக்கு இது நடக்கும், இந்த விரதம் இருந்தீங்கன்னா உனக்கு இன்ன பலன் கிடைக்கும்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப அதையும் அவர் சொல்றாரு பாருங்க. அருமையா விரதம் பரமாக வேதியருங்கிறாரு பாருங்க. அப்ப இந்த
புத்தர் காலத்துல அதுக்கு பின்னாடியே நிறைய சொல்லியிருப்பாங்க. அசோகம் முதல்ல இருந்து பௌத்த முன்னர் வரைக்கும் இந்த புராணங்களுக்கு முக்கியத்துவம் தராம உதறிட்டாங்க. ஆனா குப்தர்கள் இந்துக்கள்லாம் ஆட்சிக்கு வந்தோடனே திரும்ப அந்த பழைய புராணங்களை தேடுறாங்க. அது கிடைக்கல மனன செஞ்சு சொற்பொழிவு செஞ்சு அந்த பௌராணிக வேதியர்கள்லாம் கூப்பிட்டு புராணங்களை தேடி தரும் மாதிரி சொல்றான். நினைவுல இருந்த பாடலோட நிறைய அந்த புராணங்களை வேதியர்கள் சொல்றாங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தம் தம் மதங்களை அமைவதாக அரற்றி மலைந்தனங்கிற அதேதான் இங்க சொல்றாரு. இந்த விரதம் இருந்தா அந்த விரதம்னு சொல்லி அந்த சாத்திரங்களை அரற்றி மலைத்தார்கள்ங்கிறார். தர்ம சாத்திரங்கிற தொகுப்புல புராணங்களும் அடங்கும். இந்த புராணங்கள் சைவ வைணவ மதத்துல தோன்றதுனால அந்த இவரும் அந்த நான் மலைச்சு போனேங்கிறத சொல்லாம சொல்றாரு. 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வடநாட்டுல கொடி கட்டி பிறந்தோம். இந்த விரதம் இரு அந்த இதுன்னு வேதியர்களோட, அதாவது இதை கடைபிடிச்சுன்னா நீ மோட்சம் போகலான்னா கதை சொன்னாங்களாம். அந்த புராணங்கள்லாம் இருக்கு. அதுதான் இங்க மணிவாசகர் சொல்றாரு. அதெல்லாம் பார்த்து மலைத்தனங்கிறார். அடுத்து மிண்டிய மாயா வாதம் எனும் சண்ட மாருதம். இந்த வரியோட முடிச்சுக்கலாம். சண்ட மாருதம் கழித்து அடித்து ஆர்த்து லோகாதயன் எனும் ஒள்திரள் பாம்பின் கலா பேதத்தை கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை என பல சூழல். அதாவது திரு மணிவாசர் வரத்துக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகவத்பாதர் அந்த ஆதிசங்கரர் எல்லாம் மறைஞ்சார். பிரம்மசூத்திரம், உபனிஷம், கீதையெல்லாம் அடிப்படையா வச்சு அந்த கொள்கையை நிலைநாட்டின. நிறைய அந்த சொல்லுவாங்கல்ல, நிறைய அந்த அனிர்வசேனியம்ங்கிற அந்த அவர் நிறைய அந்த சுத்தம் அசுத்தமாயே சுத்தமாயேங்கிறதுல பெரிதும் மாறுபட்டு இருந்தது. அவர் சொன்னது சங்கர் சொன்ன மாயேங்கிற கருத்து அதை முழுதும் விளக்க முடியாதுங்கிறதுனாலதான் அனிர்வசேனியன் அதுக்கு பேர் வச்சார். சேர நாட்டுல உள்ள காலடிங்கிற ஊர்ல தோன்றினவர் இந்தியாவுல பல இடங்கள்ல சுற்றி அந்த சமயத்தை நிறுவி 4 இடங்கள்ல தன்னுடைய மடத்தை நிறுவினர். மண்டர மிசிறருங்கிற அந்த பெருங்கல்விமானையும் தோற்கடிச்சார். புயல் வேகத்துல அவரோட கொள்கையை பரப்பினார். அத சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் அவரோட கொள்கையில ஏற்காதவங்களும் இருக்காங்க. நிறைய பேரு அவருடைய தர்க்கவாதத்துல மயங்கினவங்களும் இருக்காங்க. அததான் இங்க மணிவாசகர் மிண்டிய மாயாவாதம்னு சொல்றார். மக்களை எளிதில் பற்றக்கூடிய கொள்கை உலகாதை. காட்சி பிரமாணத்துல அகப்படுற இந்த பிரபஞ்ச தவிர ஏனையெல்லாம் பொய்யான கற்பனை, கடவுளுங்கிற பொருளும் மனிதனோட கற்பனை அப்படின்னு சொல்றதா இந்த உலகாயுதம். மாயாவாதத்தை எப்படி சண்டை மாறுதான்னு உருவகிச்சு மணிவாசர் சொன்னாரோ, அந்த உலக ஆயுதத்தை பாம்புன்னு உருவகிச்சு ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். பாம்பு வர்றதோ கடிக்கிறதோ எளிதாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். திடீர்னு நம்ம எங்க இருக்குன்னு தெரியாது, டக்கு நம்மளை கடிச்சிடும். ஓரளவு பக்தி மார்க்கத்துல போறவங்களை கூட அந்த உலகாயுத பாம்போட விஷயம் எளிதில் பற்றி கொள்ளும். அதனாலதான் மணிவாசகர் ஒன்திரள் பாம்புங்கிறார். பாம்போட நஞ்சு ரத்த ஓட்டுல கலந்த சில நாள்கள்லயே உயிரை போக்கும். சமய வாழ்க்கையில வாழ்றவங்களை கூட இந்த நஞ்சு அவங்கள வாழ்க்கையை திசை திருப்பிடுமா. அதனால அந்த கடுவிடம்ங்கிறார். காலபேத கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை என சூழவுங்கிறார். அப்ப மாயாவாதம் இந்த உலகாயுதங்கிற ரெண்டுலையும் அன்புங்கிற உணர்வுக்கு இடம் இல்லையா. ரெண்டுலையுமே அறிவே பயன்பட்டதுனால அதுல போராடி பிழைக்கணுங்கிறார். இதுவரைக்கும் அவர் சொன்ன இயல்புகள்லாம் இறை மேல இருந்த அன்புனால அந்த சொல்லப்பட்டது எல்லா ஆன்மாவுக்கும் இது பொதுவானது. இனிமே மணிவாசர் சொல்ல போற பகுதிகள்லாம் தன்னுடைய அனுபவத்துல சொல்லியிருப்பார். அடுத்து நம்ம தப்பாமே தாம் பழித்து சளியா தளழது கண்ட மெழுகுது போல தொழுது உலம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் எதையும் கொண்டது விடாது எனும் படிறு ஆகிய நல்லிடை அரா அன்பின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையான கொடிரும் பேதையும் கொண்டது விடாது, பைத்தியமும் கொரடும் கொண்டதை விடாதுங்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. நம்ம அடுத்த வாரம் இந்த
இந்த போற்றி திருஅருள்ல மீதியுள்ள பகுதியை பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்த இந்த உமையாள் அமைப்புக்கு நன்றி கூறி வந்திருக்க அடியார்கள் அனைவருடைய திருவடியை வணங்கி, எம்பெருமான் திருவடியை வணங்கி, அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த மணிவாச பெருமான் அருளாலே கிடைக்கணும்னு சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்ற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை அருளோடும் பொருளோடும் வழங்கி இருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். நிகழ்ச்சி குறித்து கருத்துக்கள் பேசுவதற்கு அம்மா அனுமதித்திருக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதா நிறைவு செஞ்சுக்கலாம் வாழ்த்து சொல்லி. அம்மா உங்க கருத்து தான். அது யாரு குறைகள் இருந்தா சொல்லுங்க, நான் கட்டாயம் நிவர்த்தி பண்றேன். சிவாய சிவசிவா இருங்க வாங்கம்மா வாங்க. ராஜா ராணி அம்மா ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. அம்மா பேசுங்க. தமிழ் இலக்கியத்தில தவிர வேற எந்த இலக்கியத்திலும் எந்த மதத்திலையும் எந்த சமயத்திலும் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து கேட்கவே முடியாதுங்க. ரொம்ப எளிமையாக நம்மளுடைய தமிழ் மொழியில சொல்லப்பட்டிருக்குது இந்த திருவாசகர். அதை வந்து எளிமையா நம்ம அம்மா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இல்வாழ்க்கையை பற்றியும் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை பற்றியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுற பொய்யா ஈடுபடுறது மெய்யா ஈடுபடுறது இதெல்லாம் சொல்லும்போது உண்மையிலே வந்து ரொம்ப சிறந்த கருத்துக்கள். இவை நம்ம உணர்ந்து நம்ம வந்து செயல்படுறதுக்கு எவ்வளவு நாளாகவும் சொல்ல முடியாது. சிவாயனம். கண்டிப்பா. ஒரு திருவாசகத்துல இவ்வளவு ஆழமா அது ஒரு பெண்மணி ஆழமா இறங்குறதுன்றது எவ்வளவு ஆழம் பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இந்த கோணத்துல என்னால சிந்திக்கவே முடியல. இப்படி எல்லாம் சிந்திக்க முடியுமா? இப்படி எல்லாம் ஆழமா பார்க்க முடியுமா? இப்படி எல்லாம் பொருள் சொல்ல முடியுமா? அப்படின்லாம் யோசிக்க வச்சுட்டாங்க அம்மா என்ன. சிவசிவா திருவடி வணங்குறேன். சிவனடியார்கள் அனைவருக்கும் வணங்குகிறேன். இப்ப இந்த அமுதா அம்மா வாழற காலத்துல நாங்க வாழறது இதை விட என்ன பேர் ஐயா? எங்களுக்கு வேற எதுவும் பேர் இல்ல. அப்புறம் அமுதா அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன், இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஆற்றல் கொண்டு இன்னும் இதை தவிர வேற எங்கன்னா நீங்க செயல்படுறீங்களா? உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுறதுக்கு வழி இருக்கா? அம்மா கிட்ட வேண்டும். நிறைய இடங்களை பேசிட்டு வராங்க, நிறைய சேனல்ல பேசிட்டு வராங்க. அதுல நம்ம சேனல்லயும் அவங்க பேசிட்டு வராங்க ஐயா. சிவபெருமான் இந்த அம்மா வாழற காலத்துல வாழறதே ஒரு பேர் ஐயா எங்களுக்கு. அதுதான் ஐயா, வேற பரவாயில்ல. நல்ல பதிவு பண்ணிருக்க. அம்மாவுடைய வாழும் காலத்துல அடியனும் வாழறதுன்றது ஒரு பெரிய பேருன்னு நினைக்கிறாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இந்த காலத்துல தமிழும் விளக்கமும் பொருளும் இப்படி எல்லாம் இருக்கா? இந்த அளவுக்கு ஆழமா சிந்திச்சு சொல்ல முடியுமான்ற கேள்வினால சொல்றாரு நினைக்கிறேன் அவரு. வாங்க கௌசல்யம்மா வாங்க. இல்ல அவங்க அம்மா கேட்டாங்க, நீங்க வேற இடத்துல எங்கேயும் சொல்றீங்களான்னு. நாங்க அந்த ஞான சம்பந்தரை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 2700 குறளுக்கு பாடல்களுக்கு பொருள் சொல்லிட்டோம். 1 வருஷமா நடந்துட்டு இருக்கு. செவ்வாய் வியாழன் சனி 3 நாளே 6 to 7:30 வரைக்கும் 1 மணி நேரம் பொருள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த இணைப்பை அடியேன் தருகிறேன். வேற எங்கேயாவது பேசுறாங்கன்னு கேட்டது கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான். நான் அந்த இணைப்பை கூகுள் மீட்ல அம்மா வந்து திருஞான சம்பந்தரை பத்தி கிட்டத்தட்ட 1 வருடமா எடுத்து வராங்க. அந்த வகுப்பினுடைய இணையதளத்தை முகவரியும் நான் கொடுத்துடுறேன். நீங்க எல்லாரும் இணைஞ்சிக்கங்க. அம்மா எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் இனிமே வந்து இதுல போட்டு விட்டுறேன். எல்லாருமே கூகுள் மீட்ல இணைஞ்சிக்கலாம். அந்த ஒரு தொடர்ந்து பேசிட்டே வராங்க. அந்த முகவரியை நான் கொடுத்துடுறேன். சிவாயினமே. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? சிவாயினம் ஐயா. அம்மா வாங்க வாங்க. அம்மா சொல்லுங்க ஐயா. அருமையான விளக்கமா திருவாசகத்துல நீங்க சொன்னது அருமையான விளக்கம். இது வரலையும் அந்த மாதிரி விளக்கங்கள் சொல்றதுக்கு ரொம்ப பேர் இல்லை. நீங்க எடுத்து சொல்றது ரொம்ப 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 நன்றிமா. நன்றி ஐயா. சிவாயினம். ஆமா ஆமா அவன் சொக்கமாலம்மான்னு சொல்லிட்டு பேரு. குரல் உங்களுக்கு ஆண்பால் குரலா இருக்குன்னு நினைக்கிறேன். சிவபெருமான திருச்சிற்றம்பலம். கொஞ்சம் கரகரன்றதுல ஆண் குரல் மாதிரி தெரியுது அவங்களுக்கு. திருச்சிற்றம்பலம். அம்மா அந்த அம்மாவுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடியார்கள் அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம். இந்த கருவில இந்த திருவாசகத்துல கருவில வந்து பிறந்து அது எத்தனை அவஸ்தைப்பட்டு அது வெளியே வந்து நம்ம வந்து
இந்த இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு ஆன்மா கடை தேர்ற வழி. அவ்வளோ அந்த கருவுல இருந்து வந்து வெளிய வந்து வேற வேற அ அந்த ஞான பக்தி அந்த பக்தி இல்லாம போறதெல்லாம் இறைவன் இவ்வளோ குடுத்தும் நம்மளுக்கு இந்த அவசப்பட்டு வர்றதுக்கும், நமக்கு என்ன இதுலேருந்து எனக்கு தெரியுது மாணிக்கவாசகர் இவ்வளோ பிறப்பு, இத்தன மாதா உதரத்திலேருந்து நம்ம வந்து இத்தன கருவுல, இத்தன மாசத்துல அவஸ்தைப்பட்டு வந்தப்ப, அத அந்த அந்த பிறவிய நம்ம எப்படி வகை பண்ணிக்கணும், இறை இன்பத்துல வகை பண்ணா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல அ ஆன்மா கடை தேர்ற வழி. அந்த கருவில் அந்த விஷயத்த சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப திரும்பவும் சுவாமிய நம்ம ஜனன மரணம் இல்லாத வாழ்க்கை வேணும்னா, இதெல்லாம் கேட்டு தெளிஞ்சு நம்ம வந்து இதில பயணிக்கணும்னு ரொம்ப நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம். விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். அற்புதம். நன்றி அம்மா. பரவால்ல. ஆழமா கவனிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே கவனிச்சிருக்கிறாங்க இந்த திருவாசகத்து பொருள. ஆமா. நீங்க சொன்ன விதம் வந்து ஒரு விதமா தான் இருந்தது. பாட்டும் பொருளும்னா பாட்டு பாடிட்டு அப்படியே அதுக்கான மேலோட்டமான பார்வை இருக்காங்க. மனிதனுடைய பார்வைகள் ஆழமான பார்வை. தவம் கூடிருச்சுன்னா, இன்னும் ஆழமா பார்ப்பாங்க. இன்னும் வலியும், வேதனையும், விரக்தியும், இன்னும் வலியும், வேதனையும் ரொம்ப வாழ்க்கையில நொந்து போனவங்க, இன்னும் ஆழமா பார்க்கக்கூடிய பார்வை வந்துரும். அந்த அந்த பார்வை தான் அம்மாவுடைய பார்வை. எதையோ எப்படியோ சாமி விரக்தியும், வேதனையும் குடுக்குறான்னா, நம்ம ஆழமா சிந்திக்க வைக்கிறதுக்காக தான் நமக்கு துன்பம் குடுக்குறான். துன்பம் கூட தவத்துக்கு நுழையறதுக்கு தான் துன்பம் குடுக்குறானாம். ஏன் இந்த துன்பம் நமக்கு கிடைக்குதுன்னா, இன்னும் ஆழமான பார்வை இருக்கு. இன்னும் ஆழமா நீ கவனிக்க வரல. மேலோட்டமாவே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்றதுக்காக தான், இந்த பார்வைலாம் கூட பாருங்க எப்படிப்பட்ட பார்வை. இதுதான் ஒரு 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 வரி இருக்குன்னா, அந்த வரியினுடைய அருங்கோணல்ல, எண்கோணத்துல சிந்திக்கக்கூடிய ஆற்றல். இதெல்லாம் இவ்வளோ வரிகள் இருக்குன்னா, இந்த வரிக்குள்ள இவ்வளோ உள்ள இருக்கா? அப்படின்னா தவத்தால கூடும். அது முன்னம் செய்த தவமோ, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை. அதனால வந்த விளைவா கூட அம்மாவுக்கு அது ஊறியிருக்கலாம். திருவருள் கருணையினால அவங்க பேசுறாங்க. நன்றிங்க. வேற யாராவது பேசணும் விரும்புறீங்களா? காந்தி மாரியப்பன். ஐயா, அம்மா வந்து திருவாச கிளாஸ்ல எங்களை வந்து திருவாச பசுமலை கிளாஸ் மியூட் கிளாஸ்ல வராங்க. ரொம்ப அருமையா சொல்றாங்க. நான் வந்து அம்மா அமுதா அம்மா வந்து உண்மையிலேயே திருவாசகத்தை அமுதமா சொல்ற அம்மாவுக்கு கொடான கோடி நன்றி. திருச்சிற்றம்பலம். இது எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து சிவனடியாருக்கும் கொடான கோடி நன்றி. அமுதம் நினைக்கிறாங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி காந்தி. நன்றி காந்தி. ஐயா ஐயா அப்போ அம்மா சொன்னாங்க மாணிக்க வாசகருக்கு எலும்பு முதல் கொண்டு அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாதுன்னு. அந்த மாதிரி தான் அப்ப இருக்காங்க. அதனாலதான் பேச முடியல யாராலும். கண்டிப்பா 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 நிச்சயங்க. வந்து 8 மணிக்குன்னா 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அந்த 8 மணிக்கு வந்து அம்மாவுடைய கரெக்டா அவங்க அந்த அந்த நேரம் தவறாம இருக்கு அவங்க கிட்ட எனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம். ஒரு பேச்சாளர்னா அந்த நேரம் தவறாம இருக்கணும். அந்த நேரத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு வேற ஒரு சேனலுக்கு போயிட்டாங்க அம்மா. போயிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னால உள்ள நுழைய முடியலன்னு கேட்கறாங்க. அம்மா அந்த சேனல் மாரி சேனல் போயிட்டீங்க. இது நம்ம சேனல் இதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன பிறகு அது உள்ள வந்தாங்க. அதுக்கிடையில நான் விநாயகர் பாட்டுலாம் பாடி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு. நிகழ்ச்சிக்கு வந்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கு பொன்னார் திருவடிகள் மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலால வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். செல்லம் அம்மா 2 வார்த்தை பேசுறீங்களா? எப்படி இருந்தது நிகழ்ச்சி? செல்லம் அம்மா மைக் எடுங்க. செல்லம் அம்மா புதுசா வந்திருக்கீங்க இன்னைக்கு தான் மைக் எடுங்க. சரி அவங்களுக்கு எடுக்க தெரியல. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. சிவாய நம. ஐயா ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது திருவாசகம் என்னும் தேன் இன்னைக்கு முழுமையா பருகிய ஒரு திருப்தி. ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நிறைவா இருக்கு. முதல் நாள் வந்திருக்கீங்க. முதல் நாள் வந்து முதல் 1 மணி நேர நிகழ்ச்சி நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மாவின் திருவடி வணங்குகிறேன். சிவாய நம. காஞ்சிபுரத்துல இருந்து செல்லம் சொல்லிட்டு இன்னைக்கு தாமா புதுசா வந்திருக்கிறாங்க. சிவபெருமான் சிவா. நன்றி. அவங்க சொன்னது ஐயா சொன்னது சரிதான். நான் இன்னொரு சேனல்ல ஞான சம்பந்தரை பத்தி பேசுறேன். அங்க போயிட்டேன். ஐயோ 8 மணிக்கு வேற யாரோ பேசிட்டே இருக்காங்களேன்னு அவங்களுக்கு கால் பண்ணேன். ஐயோ யாரோ பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நீங்க அந்த சேனல் வேற சேனலுக்கு போயிட்டீங்க வாங்கன்னு. நான் 10 நிமிஷம் இருக்கும்போதே ரெடி ஆயிருவேன். எல்லாம் கொண்டு வந்து தயாரா வச்சுப்பேன். இன்னைக்கு மாறி போயிட்டேன். சிவசா என்னால காலதாமதம் ஆனதுக்கு அடியார்களை மன்னிச்சு. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீங்க காலதாமதம் பண்ண உடனே நான் கைத்தல நெருக்கடி பாடினேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க நீங்க. ஆமா கைத்தல நெருக்கடி பாடி முடிக்கும் போதுதான் நீங்க என்ன பண்ணீங்க. அதுக்கப்புறம் விநாயகர் பாட்டு 2 பாட்டு பாட முடிச்ச வந்து நீங்க வந்துட்டீங்க.
அப்புறமா தான் நான் உங்களுக்கு அதை ஊர்ஜிதப்படுத்தினேன். அம்மா நீங்க வேற ஒரு சேனலுக்கு போயிட்டு இருக்கீங்க, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க, நன்றி செல்லம்மா. மியூட் போட்டுங்க. இன்னும் ஒருத்தர் சரிங்க. யாராவது, ஆமா இன்னும் ஒருத்தர் யாராவது பேசணும். அவன் குமார் ஐயா வாங்க. ஐயா சொல்லுங்க. ராணி ராஜசேகரன் ஐயா, சொல்லுங்க. நம்ம ஆன்மீக இயக்கத்துல தான் இறைவிக்கு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூர்ணாம்பிகை உடனுரை அப்படின்னு தான் அருள்மிகு ஊரணீஸ்வரன் வருது. அதனால பெண்ணுக்கு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இலக்கியத்தில் தான் போல சிறப்பான ஒரு இது பார்க்க முடியாது. நிறைய இடங்கள்ல பிழைத்துன்னு வரும். அப்படி பிழைத்தும் காளையாக இருக்கும் பொழுது கூட அந்த அந்த கண்கள்ல இருந்து பிழைத்துன்ற இடத்துல சொன்னாங்க. அங்கேயும் பெண்களை வந்து எந்த இடத்துலயும் இழிவாக சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் பாராட்டணும். எந்த இடத்துலயும் தாழ்மையா மாணிக்கவாசகர் அம்மா ஏன் தான் சொல்றாரு, சில விஷயங்கள் அம்மா எடுத்து சொன்னாங்க. அதுவும் எனக்கு காதுல விழுந்தது. திருவள்ளுவர் கருணையினால நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் ஏனின் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய திருவருள் கருணையும் பரிபூர்ணமான ஆசையும் எல்லாருக்கும் கிடைப்பதாக குறிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் கிடைப்பதாக என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நம்ம திருச்சிற்றம் மூவேல் சுற்றம் முரணிறு நரகிடை ஆலாமே அருள் அரசேன்னு மணிவாச பெருமான் சொன்ன மாதிரி நம்ம இந்த பிறப்புல இருக்கக்கூடிய பிறப்பும் நம்மளுடைய தகப்பன் வழியிலையும் நம் கணவர் வழியிலையும் அத்தனை பாவங்களும் போகுமா? இங்க வந்திருக்க அடியார்கள் அனைவர்களும் இந்த திருவாசக தேனை பருக வந்ததுக்கு அதுக்கு ஒரு வழிகோலா இருந்த அந்த சிகாரம் தரும் உமையாள் குரூப்புக்கும் நாய் போன்ற எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் அத்தனை அடியார்கள் திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம். நன்றிமா. உங்களுடைய கூகுள் லிங்க் வந்து நான் அடியார்களுக்கு அமைச்சிடுறேன். அவங்க வந்து கூகுள்ல உங்களை எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. சரியா? தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். எங்கள் 2 பேரும் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அந்த கூகுள் மீட்டோட லிங்க் வந்து வரும் வாரங்கள் இது பண்றேன். மீண்டும் நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருச்சிற்றம்பலம் விடைபெறுகிறேன். சிவாய்.